ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்குமே வணக்கம். கூட்டுறவு வங்கிகள் பார்த்தீங்கன்னா, பெண்கள் குழு கடன் வாங்கியிருக்காங்க. அவங்களுக்கான வந்திருக்கக்கூடிய ஒரு முக்கிய அப்டேட் பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு குடுத்துருக்காங்க. இத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலுக்கு இப்ப தான் நீங்க முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா, மறக்காம நம்மளுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பார்த்தீங்கன்னா, இப்ப அதிரடியாக பெண்கள் அனைவருமே பார்த்தீங்கன்னா, கூட்டுறவு வங்கியில மகளிர் சுய உதவிக்குழு கடன் பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, அதிரடியாக தமிழக அரசு பார்த்தீங்கன்னா, இத தள்ளுபடி செஞ்சிருக்காங்க. பெண்களுக்கு அளித்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஜாக்பாட் அறிவிப்பு தான் பார்த்தீங்கன்னா, இப்போ தமிழக அரசு வழங்கியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, ஓரளவு 3000 கோடிக்கு மேல பார்த்தீங்கன்னா, இப்போ தள்ளுபடி செய்ய போறோம் அப்படின்ட்டு தமிழ்நாடு அரசு பார்த்தீங்கன்னா, அதிரடியான ஒரு அறிவிப்ப விடுவித்திருக்காங்க. இந்த நிலையில் தான் மக்கள் அனைவரும் பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கைய கொடுக்கக்கூடிய அளவிற்கு திமுகவுடைய அரசு இப்போ தள்ளுபடி செய்ய போறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில, இப்ப அதிரடியாக இந்த மகளிர் சுய உதவிக்குழு கடன பார்த்தீங்கன்னா, தள்ளுபடி செஞ்சிருக்காங்க. வங்கியில இருக்கக்கூடிய கூட்டுறவு வங்கியில இருக்கக்கூடிய கடன பார்த்தீங்கன்னா, 194 கோடி ரூபாய் பார்த்தீங்கன்னா, இப்ப தமிழக அரசு விடுவித்திருக்காங்க. இந்த நிலையில் தான் இப்ப அதிரடியாக அனைவருமே மக்கள் பார்த்தீங்கன்னா, வங்கிகள்ல ஆர்வம் காட்டி மகளிர் சுய உதவிக்குழு கடன் பார்த்தீங்கன்னா, வாங்கி வராங்க. இதிலும் பார்த்தீங்கன்னா, அதிரடியாக பார்த்தீங்கன்னா, இப்ப இந்த கடன்கள அனைத்துமே பார்த்தீங்கன்னா, தள்ளுபடி செய்ய போறோம் அப்படின்ட்டு இப்போ ஒரு அப்டேட் குடுத்திருக்கு. என்னென்ன முக்கியமான அப்டேட்கள்லாம் குடுத்துருக்காங்க, எவ்வளோ கடன் தள்ளுபடி செய்ய போறாங்க அப்படின்ட்டு தொடர்ந்து வீடியோல பார்க்கலாம். மறக்காம நம்மளுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பார்த்தீங்கன்னா, அனைவருமே பார்த்தீங்கன்னா, அனைத்து வங்கியிலுமே பார்த்தீங்கன்னா, மகளிர் சுய உதவி கடன் பார்த்தீங்கன்னா, வழங்குறாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, பெண்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு 10, 12 பேர் பார்த்தீங்கன்னா, ஒரு குழுவாக சேர்ந்து மாதம் பார்த்தீங்கன்னா, இதில லோன் எடுத்து அனைவருமே மாதம் மாதம் இஎம்ஐ மூலமாக பார்த்தீங்கன்னா, கட்டி வரும் நிலையில, இதில பார்த்தீங்கன்னா, நெறைய குழுக்கள் பார்த்தீங்கன்னா, இதில கட்ட முடியாத நிலை இருக்கு. இருந்தாலுமே இப்ப அதிரடியாகவும் பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு சமீப காலத்தில எடுத்திருக்கக்கூடிய கடன பார்த்தீங்கன்னா, தள்ளுபடி செய்ய போறோம் அப்படின்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு அப்டேட் குடுத்துருக்காங்க. இப்ப அதிரடியாகவும் பார்த்தீங்கன்னா, ஓரளவு 3000 கோடிக்கு மேல பார்த்தீங்கன்னா, இதில கடன் பெண்களுக்கு வழங்கியிருக்காங்க. இருந்தாலுமே கூட்டுறவு வங்கிக்கு ஏற்பட்ட 194 கோடி ரூபாய் பார்த்தீங்கன்னா, வட்டி இழப்பை தற்போது தமிழக அரசு பார்த்தீங்கன்னா, விடுவித்திருக்காங்க. கடந்த 2021 வரை தமிழகத்தில உள்ள மகளிர் சுய உதவி குழுக்கள் பெண்களுக்கு சிறு தொழில், அதே மாரி வருமானம் உருவாக்க மற்றும் சமூக மேம்பாட்டுக்கு உதவியாக அரசு மற்றும் வங்கி கடன் வழங்கி வருகின்றன நிலையில், இப்ப பார்த்தீங்கன்னா, அதிரடியா அனைவருமே பார்த்தீங்கன்னா, இந்த தங்க நகை கடன் வாங்கி வராங்க. இருந்தாலுமே இதில பார்த்தீங்கன்னா, முக்கியமான கடனாக மகளிர் சுய உதவி குழு கடன் பார்த்தீங்கன்னா, இப்போ வழங்கி வராங்க. இதிலும் இந்த கடன் பெரும்பாலும் குறைந்த வட்டி அல்லது எளிமையான விதிகளை வழங்கப்பட்டன. ஆனால் சில குடும்பங்கள் மற்றும் பெண்கள் குழுக்கள் பார்த்தீங்கன்னா, இந்த கடனை திரும்பி செலுத்த முடியாமல் சிக்கலிலிருந்து தவித்து இருக்கிறார்கள். பல பெண்கள் மன உளைச்சலும் இருக்கின்ற நிலையில் அப்போதுதான் 2021 சட்டப்பேரவையில தேர்தல் நேரமும் வந்தது. பெண்களின் வேதனை உணர்ந்த திமுகவுடைய அரசு கூட்டுறவு வங்கியில வழங்கப்பட்ட மகளிர் சுய உதவிக்குழு கடன் பார்த்தீங்கன்னா, தள்ளுபடி செய்யப்படும் என தேர்தல் வாக்குறுதியாக அளிக்கப்பட்ட நிலையில், இப்ப கூட்டுறவு வங்கியில அதனுடன் பார்த்தீங்கன்னா, ஆட்சிக்கு வந்ததும் தேர்தல் வாக்குறுதியில் சொன்னபடியே பார்த்தீங்கன்னா, அவங்க செஞ்சிருந்த நிலையில, இப்ப மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு வழங்கப்பட்ட மொத்த 2117 கோடி ரூபாய் கடனை தள்ளுபடி செய்ய உத்தரவிட்டது. இதனால் 1.05 லட்சம் மகளிர்களுக்கு குழுக்களின் பார்த்தீங்கன்னா, 10.56 லட்சம் பேரின் கடனை பார்த்தீங்கன்னா, தள்ளுபடி செஞ்சிருந்தாங்க. இந்த தள்ளுபடியை தொடர்ந்து அது மட்டுமல்லாமல் இதன் மூலம் கடன் சுமையால் பெண்கள் பார்த்தீங்கன்னா, எதிர்கொண்ட பிரச்சனைகள் குறைக்கப்பட வேண்டும். அவர்களுக்கு நிதி சுதந்திரம் கிடைத்தது. புதிய தொழில்களை தொடங்கும் வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்று அரசு அப்போது கூறிய நிலையில இப்ப மகளிர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பும் குடுத்திருக்காங்க. அரசின் இந்த தள்ளுபடியில் கடனை செலுத்த முடியாத பெண்கள் குழுக்கள் மீது உள்ள கடன் பொறுப்பிலிருந்து விடுவிக்கப்பட்டனர். இதனால் பெண்கள் பார்த்தீங்கன்னா, குழுக்கள் மீண்டும் நம்பிக்கையுடன் புதிய உற்பத்தி வணிக முயற்சிகள் மற்றும் இறங்கும் அளவிற்கு அரசின் அந்த அறிவிப்பு தொம்பை தந்த நிலையில் மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு வழங்கப்பட்ட கடன் தள்ளுபடியில்
1.01 லட்சம் மகளிர் குழுக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேர்க்கப்பட்ட 10.56 லட்சம் பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யப்பட்ட நிலையில் இந்த தள்ளுபடியாகி நிதியை வந்து அரசு 2022 முதல் அடுத்த ஆண்டு 3 ஆண்டுகளுக்கு வருடத்திற்கு 600 கோடி ரூபாய் என கணக்கிட்டு வழங்கப்பட்டது. இது மீதமுள்ள தொகையை வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக கூட்டுறவு வங்கிகளுக்கு அரசு விடுவித்த நிலையில் இதற்கான பொறுப்பை வந்து வட்டி வசதி கொடுக்கவில்லை. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இதையடுத்து கூட்டுறவுத்துறை தள்ளுபடி செய்யப்பட்ட கடன் தொகைக்கு தொடர்பான 194 கோடி ரூபாய் வட்டியை வந்து அரசின் வழங்குமாறு வலியுறுத்துகிறது. இருந்தாலுமே இந்த வலியுறுத்தலுக்கு பிறகு அந்த நிதியை வந்து அரசு இந்த மாதம் 20ஆம் தேதி வந்து விடுவித்து இதன் மூலம் மகளிருக்கு மீண்டும் கடன் சுமையால் தங்கள் சொந்த தொழில் மற்றும் சமூக முயற்சியில் ஈடுபட்டு வாய்ப்பு பெற்றுள்ள மகளிர்களுக்கு தள்ளுபடி அறிவிப்பு வந்து வெளியிடப்படும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு அடித்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஜாக்பாட் அறிவிப்பை தான் பார்த்தீங்கன்னா தமிழக அரசு வந்து இருக்காங்க. அனைவருமே பார்த்தீங்கன்னா ஆர்வத்துடன் வந்து கூட்டுறவு வங்கியில் நிறைய கடன் வந்து வாங்குறாங்க இல்லையா. விவசாய கடன், நகை கடன், அதே மாதிரி மகளிர் சுய உதவி குழுக்கான நிறைய வகையான வீட்டுக்கடன் அனைத்துமே நிறைய வகையான கடன்களாக வந்து கூட்டுறவு வங்கியில் வந்து வழங்குறாங்க. அதுமாதிரி கூட்டுறவு வங்கி சார்ந்த 5 வகையான வங்கியில் வந்து இந்த வந்து பார்த்தீங்கன்னா நகை கடன் வந்து அதுவும் அனைத்துமே வந்து வழங்குறாங்க. இதிலும் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா மகளிர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிராமத்துலையுமே பார்த்தீங்கன்னா ஒரு குழுக்கள் வந்து இருக்கும். அந்த குழுக்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தலைவர் வந்து இருப்பாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அனைவருமே வந்து குழுக்களாக சேர்ந்து ஒரு லோன் வந்து எடுப்பாங்க. அந்த லோன் மூலமாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில குழுக்கள்லாம் பார்த்தீங்கன்னா கட்ட முடியாத நிலை வந்து இருந்த நிலையில் நிறைய புதிய தொழில் தொடங்குவதற்காக தமிழக அரசு வந்து கடன் வழங்கியிருந்தாங்க. இந்த கடனின் அடிப்படையில் தான் இப்போ அதிரடியாக பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து இந்த குழுக்களுடைய கடன் வந்து நிறைய கடன் வந்து செலுத்த முடியாத நிலை வந்து உருவாகி இருக்கக்கூடிய நிலையில் தான் இப்போ அதிரடியாக பெண்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஜாக்பாட் அறிவிப்பாக தமிழக அரசு வந்து வெளியிட்டிருக்காங்க. இப்போ 2026 சட்டமன்ற தேர்தல் வந்து பார்த்தீங்கன்னா நெருங்கி வரும் நிலையில் தான் இப்போ அதிரடியாக நிறைய அறிவிப்புகள் வந்து வந்திருக்கு. இந்த அறிவிப்பின் அடிப்படையில் தான் வருகின்ற மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு 3000 கோடிக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா வட்டிகள் அனைத்தையுமே வந்து தள்ளுபடி வந்து தமிழக அரசு வந்து செய்ய போகிறதாக ஒரு தகவல் வந்து வெளியாக இருக்குது. இன்னும் ஒரு சில மாதங்கள் வந்து இருக்குது. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அனைத்து கூட்டுறவு வங்கியில் இருக்கக்கூடிய விவசாய கடன், அதேமாதிரி நகை கடன், மகளிர் சுய உதவி கடன் எல்லாம் பார்த்தீங்கன்னா தள்ளுபடி வந்து செய்ய போகிறோம் அப்படின்ட்டு திமுகவுடைய வாக்குறுதியும், அதே மாதிரியும் பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் அதிமுகவுடைய பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் எதிர்க்கட்சி தலைவர் அவருமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தள்ளுபடி அறிவிப்பை வந்து கொடுத்துருக்காரு. வாக்குறுதிகளும் பார்த்தீங்கன்னா நிறைய வகையான வாக்குறுதிகளாக வந்து கொடுத்துருக்காரு. கட்டாயம் அனைவருமே எதிர்பார்த்த மாதிரியும் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு பயனுள்ள வகையில் இந்த கடனும் வந்து தள்ளுபடி வந்து செய்ய போகிறாங்க. சரி, ஓகே. இன்னைக்கான அப்டேட் வந்து இதுதான். மறக்காமல் நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.